ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். தனுஷ் சாருக்கும் நயன்தாரா மேம்க்கு கோர்ட்டில் இருந்த பிரச்சனை என்ன சார் ஆச்சு? நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய நியூஸு. கொட்டை எழுத்தில் தினத்தந்தியில் போட்டுக்க மாட்டாங்களா? அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா இன்னும் அந்த பிரச்சனை எந்த முடிவுக்கும் வரலன்னு. அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது. அதில் இன்னொரு கேஸே இப்போ ஆட் ஆகிருக்கு. சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவும் மணிரத்னமும் திரும்பி இணையிறாங்க. அவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதாவது எப்படி என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த மாதமே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படின்னா எல்லாம். இப்போ வாடிவாசல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் இருக்குது, ஆனால் அதில் சூர்யா இருக்க போகிறாருன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய டூரிங் டாக்கர்ஸ் ரசிகர்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேரும் வந்து பஞ்சவர்ணத்துக்கு காட்சி கொடுத்துருந்தாங்க. 2 பேரையும் வச்சு ஒரு படம். வெல்கம் டு சினிமா திஸ் வீக். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் சொல்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் விஜய் சேதுபதி சாரும் காக்கா முட்டை டைரக்டர் மணிகண்டனும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம், அவங்க வெப் சீரிஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்குமே முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸை பற்றி ஒரு நியூஸை நீ சொல்லிட்டதுனால இன்னொரு வெப் சீரிஸ் நியூஸ் நான் சொல்கிறேன். விஜய் சேதுபதி மாதிரியே இன்னொரு ஹீரோ ஒரு வெப் சீரிஸ் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அவர் சசிகுமார். மதுரை, ராமநாதபுரம் 2 ஏரியாவில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்சது. புஷ்கர் காயத்ரி தான் அதுக்கு தயாரிப்பாளர். அவங்க வதந்தி அப்படின்ற பேரில் ஒரு வெப் சீரிஸுக்கு முன்னாடி தயாரிச்சிருந்தாங்க. ஆண்ட்ரூஸ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருந்தார். இப்போ இதில் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு. அதனுடைய பார்ட் 2 இது தயாராகுது. அதனுடைய படப்பிடிப்பும் ஏறக்குறைய முடிவடைஞ்சிருச்சு. இப்போ பெரிய பெரிய கதாநாயகர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து திரைப்படங்களில் எந்த அளவு பிஸியாக நடிச்சிட்ருக்காங்களோ அது மாதிரி வெப்சீரிஸ் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரேவதியினுடைய டைரக்ஷனில் கூட ஒரு வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. இனிமேல் வந்து தமிழ் சினிமாவுடைய முக்கியமான கதாநாயகர்கள் பலர் கூட வெப்சீரிஸுக்கு வந்து தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனுஷ் சாருக்கும் நயன்தாரா மேம்க்கு கோர்ட்டில் இருந்த பிரச்சனை என்ன சார் ஆச்சு? ஏன்னா அதை பற்றின ஒரு அப்டேட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு நியூஸும் வரவே இல்லை. பேர் ஆடியோ லான்ச்சில் கூட அவர் பேசுனது எல்லாமே வந்து நயன்தாராவை தாக்கி பேசினதாக தான் எல்லா நெட்லேயுமே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய நியூஸு. கொட்டை எழுத்தில் தினத்தந்தியில் போட்டுக்க மாட்டாங்களா? அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா இன்னும் அந்த பிரச்சனை எந்த முடிவுக்கும் வரலன்னு. அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது. அதில் இன்னொரு கேஸே இப்போ ஆட் ஆகிருக்கு. நான் நம்முடைய சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியிலே முன்னாடி சொல்லியிருந்தேன். நயன்தாராவுடைய திருமண வீடியோவை பொறுத்த வரைக்கும் கேஸ் போட்டது தனுஷ் மட்டும் இல்லை, இன்னொரு நிறுவனமும் கேஸ் போட்டிருக்கு. அது ஏபி இன்டர்நேஷ்னல். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இந்த சந்திரமுகி படத்தினுடைய ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. சந்திரமுகி படத்தினுடைய பல காட்சிகளை வந்து நயன்தாரா அந்த திருமண வீடியோவில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால் அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் போட்டவுடனே அவங்க வந்து பேசி ஒரு வழியாக தொகையெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி இந்த தொகையை கொடுத்தா அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறோம்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதை நம்முடைய நிகழ்ச்சியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த தொகையை இவங்க கொடுத்தாங்களான்னா இல்லை. நான் அது பேசி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மாதங்களுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதை கொடுக்காதனால திரும்பவும் அந்த நிறுவனமும் நயன்தாரா பேரில் கேஸ் தொடர்ந்துருக்காங்க. இப்போ 2 கேஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நயன்தாரா இருக்காங்க. கேஸு கோர்ட்டுன்னு போனால் என்னாங்க அப்படின்னு நல்லா தெரியும். ஏன் வந்து இதை இழுக்கிறாங்க எதாவது பேசி? ஏன்னா ஒரு பக்கம் தனுஷ் அவரும் சினிமா உலகத்தை சேர்ந்தவர் தான். நான் சொல்கிற ஏபி இன்டர்நேஷ்னல் பார்த்தா அவங்களும் சினிமா உலகத்தை சேர்ந்தவங்க தான். பேசினாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். இதை பேசாமல் ஏன் இந்த அளவு இழுத்துட்ருக்காங்க அப்படின்றது தான் தெரிய மாட்டேங்குது. சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம்
ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவும் மணிரத்னமும் திரும்பி இணையிறாங்க, அவங்க வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது எப்படி என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த மாதமே அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்படின்னு தான் எல்லா செய்தித்தாள்லையும் செய்தி வந்துட்டு இருந்துச்சு அப்போ. ஆனால் அதில் ஒரு இப்போ சின்ன சேஞ்ச் எதனால் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் வந்து நடுவில் வந்து அவருக்கு ஒரு கதை சொல்லி சட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங்கே போயிட்டாங்க. இப்போ அதனால் வந்து மணிரத்னம் வந்து சிம்பு கூட சின்ன கரெக்ஷன், வெற்றிமாறன் நடுவில் வரல, வெற்றிமாறன் சிம்புவும் சந்திச்சுட்டாங்கல்ல, அந்த சந்திப்பின் காரணமாக எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சந்திப்பில் வெற்றிமாறன் வந்து சிம்புக்கு சொன்னது ஒரு ஒன்லைன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் உடனே அதை நடிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டார் அவர். அதனால தான் இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மணிரத்னமும் சிம்புவும் வந்து படம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் அதுவுமே வந்து கண்டிப்பாக நடக்குது. ஆனால் என்னென்னா இந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இயர் எண்டில் அல்லது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். இந்த இயர் எண்டில் நடக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தையே, வெற்றிமாறன் படத்தை. அதனால் ஆக்சுவலாக சிம்பு மணிரத்னத்தை சொன்னதே என்னென்னா அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் அடுத்த வருஷம் பிப்ரவரியில் ஒரு மணிரத்னத்தோடு இணைந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த படம் ஸ்டார்ட் ஆனால் இப்போ அடுத்தடுத்து ஏற்கனவே சிம்பு வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. இந்த தேசிங்க பெரியசாமி நீண்ட வருடங்களாக ஒரு 3-4 வருடங்களாக சிம்புக்காக காத்துட்ருக்காரு. அடுத்து இப்போ பார்க்கிங் டைரக்டர் அவருக்கு ஒரு படம் இருக்குது, அஸ்வத் மாரிமுத்து படம் இருக்குது, ஏஜிஎஸ். இது எல்லாம் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா இந்த படங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரே சமயத்தில் 2 படம் பண்ண போகிறாரா சிம்பு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சிம்பு வடச்சென்னை 2ல் நடிக்க போகிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு வெற்றிமாறன் சார் வந்துட்டு கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க இல்லை அப்படின்ட்டு. அதே வீடியோவில் வாடிவாசல் படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இன்னும் முடியாதனால ஷூட்டிங் வந்துட்டு தள்ளி போகிறதா நம்ம வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தாரு. அது உண்மையா சார்? அது என்ன சார் 3 வருஷமாக சார் ஒரு படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? இப்போ 3 வருஷமாக ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேணாமா? சொல்லமா வேணாமா? அந்த நிர்பந்தம் வெற்றிமாறனுக்கு இருக்குல்ல, அதனால் சொன்ன காரணம் தான் அது. இப்போ வாடிவாசல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் இருக்குது, ஆனால் அதில் சூர்யா இருக்க போகிறாருன்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதில் வந்து சூர்யா நடிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. நிச்சயமாக வெற்றிமாறன் வாடிவாசல் கதையை வந்து படமாக்குவார். அதில் யார் நடிக்க போகிறான்றதெல்லாம் பின்னாடி வந்து அவர் டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தானுக்கு ஒரு படம் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட் அவருக்கு இருக்குது. வெற்றிமாறன் சூர்யா தானும் 3 பேரும் சேர்ந்து தானே அவர் படம் பண்ணுறதா தாங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேரும் வந்து பஞ்சவர்ணத்துக்கு காட்சி கொடுத்துருந்தாங்க. 2 பேரையும் வச்சு ஒரு படம் தயாரிக்கிறதா இருந்தார் பஞ்சவர்ணாலும். அதை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். காட்சிட்டெலாம் கொடுத்து அடுத்த மாதம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும். இது நடுவில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேரும் அலாவுதீன் அற்புத விளக்கும் படப்பிடிப்பு தளத்தில்னு நினைக்கிறேன். 2 பேரும் பேசி நாம் 2 பேரும் இனிமேல் ஏன் சேர்ந்து ஒன்றா நடிக்கணும், உங்களுக்குன்னு தனியாக மார்க்கெட் இருக்குது ரஜினி, அதே மாதிரி எனக்குன்னு ஒரு தனியாக மார்க்கெட் இருக்குது, நாம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுனால இந்த மார்க்கெட் சுருங்கிடுது. ஆனால் நீங்கள் தனியாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு தனி மார்க்கெட் இருக்கும், நீங்களும் ஒரு நல்ல சம்பளம் வாங்கலாம். நான் தனியாக நடித்தா எனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, நானும் நல்ல சம்பளம் வாங்கலாம். ஏன் நாம் 2 பேரும் இனிமேல் சேர்ந்து நடிக்கணும், தனித்தனியாக நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம். எப்போவாவது நாம் 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா ஒன்று நீங்கள் தயாரிங்க, நான் நடிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம். இல்லை நான் தயாரிக்கிறேன், நீங்கள் நடிங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதில் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. இதை போய் பஞ்சவர்ணத்துக்கு சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டவுடனே எந்த தயாரிப்பாளரும் ஷாக்கானவாங்க. ஏன்னா அடுத்த மாதம் ஷூட்டிங்கு, ஒரு பக்கம் கமல்ஹாசன் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம்னா எப்படிப்பட்ட ஒரு வியாபார எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்கும். இதெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் தானே அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கும். பஞ்சவர்ணம் இந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டார். ஓகே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளோதானே. நீங்கள் 2 பேரும் எனக்கு காட்சி கொடுத்துருங்க, தனித்தனியாக நடிங்க. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிட்டோம், கமல்ஹாசன் ஒரு படத்தில் நடிக்கட்டும். ரஜினிகாந்த் படத்தை எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணிட்டோம், கமல்ஹாசன் படத்தை எஸ்பி முத்துராமனுடைய அசிஸ்டன்ட்டு ஜிஎன் ரங்கராயன் இன்னொருத்தரும் டைரக்ட் பண்ணிட்டோம்னாரு. கடைசியாக அது வந்து ஜிஎன் ரங்கராயன் டைரக்ட் பண்ணணும்னு முடிவாச்சு. அந்த 2 படம் தான் ஒரு பக்கம் 6லிருந்து 60 வரையாகவும், இன்னொரு பக்கம் கல்யாணராமனும் உருவாச்சு. இந்த 2 படமே சூப்பர் ஹிட் படங்கள். கல்யாணராமனும் பெரிய ஹிட்டு, அந்த படத்தில் தான் ஜிஎன் ரங்கராஜன் ஒரு டைரக்டர் அறிமுகமானார். 6லிருந்து 60 படம் வெற்றி படமாக அமைஞ்சது. வெற்றி படமாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்துக்கு வந்து தமிழக அரசு சிறந்த நடிகருக்கான விருது அந்த படத்தில் அவருக்கு கொடுத்தது. இப்போ தானுக்கு வந்து ஏறக்குறைய பல வருடங்களுக்கு முன்னாடி பஞ்சவர்ணத்தில் நடந்து தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன், சூர்யா 2 பேரும் வச்சு படம் பண்ணுறதா இருந்தார். இப்போ வெற்றிமாறன் படம் தனியாக இருக்குது, சூர்யா படம் தனியாக இருக்குது. செம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சார். யார் சார் சூர்யா படத்தை டைரக்ட் பண்ணுறது? இப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள் என்ன அப்படின்றத பற்றி நல்லா ரெகுலராக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ அவருடைய படத்தை வந்து வெங்கி அட்டூரி டைரக்ட் பண்ண போகிறார். அவர் வந்து தெலுங்கில் வந்து மிகப்பெரிய படம் கொடுத்தது. சமீபத்தில் அவர் கொடுத்த பெரிய வெற்றி படம் லக்கி பாஸ்கர். அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக அமைஞ்சது. வெங்கி அட்டூரியை தொடர்ந்து சூர்யா சூஸ் பண்ணிக்கிற டைரக்டர் வந்து அன்வர் ரஷீத். ஒரு பக்கம் தெலுங்கு முடிஞ்ச உடனே அடுத்து மலையாள படங்களுடைய டைரக்டர் அன்வர் ரஷீத்தை பொறுத்தவரை அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மம்முட்டி மோகன்லால் 2 பேரையும் வச்சு மாற்றி மாற்றி ஹிட்டு கொடுத்த டைரக்டர் அவர். அவர் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளரும் கூட. நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம் பிரேமம் எவ்வளோ பெரிய ஹிட் படம் அப்படின்னு. பெங்களூர் டேஸ், பிரேமம் படம், பெங்களூர் டேஸ் எல்லாம் வந்து தயாரித்தது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் மலையாள படம் மிக முக்கியமான படம் வந்து டிரான்ஸ் படத்தை தயாரித்து இயக்கியவர் அவர் தான். அவர் தான் தன்னுடைய அடுத்த படத்துக்கு சூஸ் பண்ணியிருக்கார் சூர்யா. அவர் தான் தானும் தயாரிப்பில் சூர்யா நடிக்க போகிற படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அநேகமாக இன்னொரு 3 மாதம் கழிச்சு, அதான் இந்த வெங்கி அட்டூரி டைரக்ட் பண்ணுற படத்துடைய படப்பிடிப்பு முடிந்த உடனே அந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா தன்னுடைய பாதையை வந்து க்ளீனாக வச்சுருக்காரு. அடுத்தடுத்து யார் யார் படத்தை நடிக்கணும் அப்படின்றத முன்னாடியெல்லாம் இந்த கிளாரிட்டி அவர் இருக்காது. நடுவில் வந்து கேப் இருக்கும், யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாமலே இருக்கும். ஆனால் இப்போ தன்னுடைய அடுத்தடுத்த படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நல்ல ஒரு அகட்டாகவே பிளான் பண்ணுறாரு அவர். சார் லென்ஸ் ஷோலே வந்து நிறைய பேர் நிறைய வருஷமாக கேட்டிருக்கிறது என்னென்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏன் வந்து எதுவுமே பாராட்டு விழா நடத்த மாட்டேன்றீங்க. இத்தனை வருஷம் அவர் வந்து இருந்திருக்காரு. அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 50th இயர் ரஜினிகாந்த் சாருக்கு. அப்படி இருக்கும்போது வாய்ப்பு இருக்கா சார் இந்த வருஷமாவது? ரஜினிகாந்த் ஒத்துக்கணும் இல்லை, இதை தான் நான் நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் கூட பலமுறை சொல்லியிருக்கேன். ரஜினிகாந்தினுடைய பொன் விழாவை கொண்டாடுறதுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கணுன்னா 100 பேர் தயாராக இருக்காங்க. யார்கிட்ட சொன்னாலும் எடுப்பாங்க. நான் கூட அந்த 100 பேரில் ஒருத்தன். எங்கிட்ட சொன்னால் கூட நான் பாராட்டு விழா நடத்த தயாராக தான் இருக்கேன். ஆனால் ரஜினிகாந்த் வந்து எளிதில் அது மாதிரியான விழாக்களுக்கு ஒத்துக்கலை. பல பேர் கேட்டாங்க. சமீபத்தில் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கூட ஒரு நீண்ட கடிதத்தை அவருக்கு அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா எங்கள் சங்கத்தின் சார்பாக நடத்த விரும்பணும்னு. அவர் கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சுங்க, இந்த பாராட்டு விழா மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்ன இருக்குன்னா, கூலி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ். அந்த படம் வெளியீட்டுக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு நடக்கும். சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கல்லில் 2 மாங்காயில் 4-5 மாங்காய் அடிக்கிறவங்க அவங்க. அதனால் கூலி திரைப்படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவோட நிச்சயமாக ரஜினிகாந்துடைய கலை உலக பொன் விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சினிமா உலகத்திலேயே பல பேர்ட்டு இருந்தது. அவங்களும் இந்த ப்ரொப்போசலை ரஜினிகிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ரஜினி அதுக்கும் தலையாட்டலை. அதனால் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. ரசிகர்களாக கொண்டாடிக்க வேண்டியதானே தவிர மாபெரும் பாராட்டுவா நடப்பதற்கான வெளிச்சம் தெரியல. சார் ஆக்சுவலாக அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு எப்படியும் வந்து ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே டிவியில் போட்டாகணும். அப்போது 2ஆம் தேதி போல் அது ஷூட் நடந்துருமா சார்? 2ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2ஆம் தேதி அன்றைக்கி தமிழக அரசின் சார்பில் இளையராஜாவுடைய விழா நடக்குது. ஏற்கனவே இளையராஜாவுடைய அந்த சிம்பொனி இசையை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் கொண்டாடணும் அப்படின்னு வச்சாங்க. அந்த இசையை மீண்டும் இங்கே நிகழ்த்தணும் அப்படின்றது வந்து, அதாவது வந்து இளையராஜாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நடக்கிறதா இருந்தது. அப்போ அவங்களால கொஞ்சம் சரியாக திட்டமிட முடியல அப்படின்றதுனால அதை வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வச்சுருக்காங்க. நேரு உள் விளையாட்டு அரங்கில் தான் நடக்க போகுது. அதனால் அன்றைக்கி நடக்க வாய்ப்பில்லை. 3, 4, 5, 6 ஆகிய ஏதாவது ஒரு தேதியில் அந்த விழா நடக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், 9, 10 நிச்சயமாக அந்த படத்துடைய விழா வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகும். தானு சாரோடைய மிகப்பெரிய ஹிட் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் படம் தான் சார். சுதீப்போட வந்து இணைஞ்சு எடுத்தார். அது வந்து 100 crore கிளப்பில் வந்து அதுவும் இணைஞ்சது பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து சுதீப் சார் வந்து திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் பண்ணுறாரு. தமிழ் ப்ரொடியூசருக்கு தான், அது வேறு யாரும் இல்லை, சத்யஜோதிக்கு தான் வந்து படம் பண்ணுறாரு. அதுவும் ஆஸ் யூஷுவல் பேன் இண்டியா மூவியை தான் சார் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய படமாக இருக்கும் நம்புறேன். இந்த படம் தான் ஆக்சுவலாக வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறதா இருந்த படம். சுதீப் நடிக்க வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறதா தான் இந்த ப்ரொப்போசலே ஸ்டார்ட் ஆச்சு சத்யஜோதியில். அப்போ விஜயனுடைய கோட் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வெங்கட் பிரபுக்கு வந்தது. அதனால் சத்யஜோதியினுடைய அனுமதியோடு அந்த படத்துக்கு போயிட்டார் அவர். அதுக்கு பின்னாடி காட்சி தேதி ஒத்து வராதனால இவங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு வேறு இயக்குனர் தேடிகிட்டே இருந்தாங்க. பல டைரக்டர்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியாக மேக்ஸ் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஹிட் அவர் கொடுத்த அதே டைரக்டர் காம்பினேஷன் தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சத்யஜோதி தியாகராஜன் முடிவெடுத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது மேக்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண விஜய் கார்த்திகேயா தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. நேற்று அதுக்கான ப்ரெஸ் மீட் கூட பெங்களூர் நடந்தது. வர 7ஆம் தேதியிலேருந்து சென்னையில் ஷூட்டிங். அந்த படத்துடைய படப்பிடிப்பும் உனக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். தானு படத்துடைய படப்பிடிப்பும் சென்னையில் தான் பெரும்பகுதி நடந்தது. இதையும் பெரும்பகுதி சென்னையில் தான் நடத்திருக்காங்க. சுதீப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தமிழ்நாட்டிலேயும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. மேக்ஸ் திரைப்படமும் ஓரளவுக்கு நல்ல வெற்றி குவித்த படம் தான் இங்கே. அதனால்
இந்த படமும் தமிழ் கன்னடமாகி 2 மொழிகளை தாண்டி பல மொழிகளையும் வெற்றி படமாக அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சார் அப்போது வந்து வெங்கட் பிரபு சத்யஜோதிக்கு இன்னும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குது. அதுதானே சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு. ஓகே. அநேகமாக அக்டோபரில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அந்த படத்தில் அவருக்கு யார் ஜோடியாக நடிக்க போகிறாங்க, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களே, நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இப்போ எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் எல்லா டீட்டெயிலையும் முதல்ல சொல்கிறாங்க. ஒரு படத்தை பற்றி செய்தி அப்படி விட்டு அதாவது ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது காட்டுவாங்கள்ல, முதல்ல அவருடைய கால், அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் கார் கதவை திறந்துன்னு வர்றது, அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் பேசுனது. அது மாதிரி படத்தை பற்றி டீட்டெயிலும் மொள்ள தான் ரிலீஸ் பண்ணுறணும்னு பல பட கம்பெனி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் முதலாக கதாநாயகனாக நடிக்கிறாரு. அவருக்கு யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சு சொல்லலாம் தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூலி திரைப்படத்தினுடைய வெளியீட்டிலேருந்து ஒரு 5 நாளில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போகிறதா இருக்கார் லோகேஷ் கனகராஜ். ஆக செப்டம்பர் மாதம் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செப்டம்பர் மாதம் ஷூட்டிங்னா இதுக்குள்ளே கதாநாயகியை ஃபைனலைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா செப்டம்பர் மாதம் எப்படி அவங்க ஷூட்டிங் போக முடியும்? அதுவும் இப்போ எல்லா கதாநாயகிலையும் எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். நிச்சயமாக கதாநாயகியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுறாங்க. அநேகமாக இன்னொரு 15 நாளில் அந்த செய்தி வெளியாக வாய்ப்பு இருக்குது. சார் அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து 3 மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க சார். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கைதி 2க்கு போக முடியும் அவரால். அதுவும் இருக்குது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சால் தான் கைதி படத்தினுடைய படப்பிடிப்பு. அதனால் எப்படி பார்த்தாலும் 25 இறுதி அல்லது 26 துவக்கத்தில் தான் கைதி படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்றது தான் இன்னொரு கூடுதல் செய்தி. சார் லோகேஷ் கனகராஜ் ஹீரோ ஆகிட்டாரு டேரக்டர்லேருந்து. அதே மாதிரி டேரக்ஷன்லேருந்து இன்னொருத்தர் வந்து ஹீரோ ஆக போகிறாரு. எனக்கு தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோடைய டேரக்டர் அபிஷன் ஜீவிந்த் தான். அவர் வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோ லான்ச் ஆகிறாரு. அந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணார் இல்லையா, அதில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் வந்து டேரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தோடைய ஹீரோயினுக்கும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாருங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியே. என்னென்னா $1 மில்லியன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க கூட இணைஞ்சு சௌந்தர்யா ரஜினிகாந்தும் ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து தகவல். அருமை. இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு போது அந்த படத்துக்கு இன்னும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடைக்கும். இப்போல்லாம் படத்தை பொறுத்த வரைக்கும் படம் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பிராண்டிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அந்த வகையில் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை தயாரிக்கிறாங்கிறது நிச்சயமாக அந்த படத்துக்கு இன்னொரு நல்ல அடையாளமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.